வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குரூப் 4 மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் 5 கேள்விகளாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது வரைக்கும் வீடியோ 2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ 3ல நெக்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுருக்குக்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி வீடியோஸ் போட்டிருப்பேன். எப்படிலாம் வந்துட்டு ரூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் நியூவாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், போர்ட்மாஸ் தியரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதில் கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ பாருங்க, சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு 5 பிளஸ் பிராக்கெட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க. 9 மைனஸ் பிராக்கெட்குள்ள 6 பிளஸ் 2 மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் 3 மைனஸ் 2 க்ளோஸ் பிராக்கெட். அது மட்டும் இல்லாம பிராக்கெட் அப்படிங்கறத கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன இருக்கு, 3 மைனஸ் 2 த பார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? இது ரொம்பவே ஈஸி தான். நான் இப்போ வந்துட்டு மெத்தடை மட்டும் சொல்லிட்டு வரேன். நீங்க அந்த சிம்பிளிஃபிகேஷனை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி போடணும்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல எதை நாம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பார் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ப பார்க்குள்ள இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ என்ன இருக்கு, 3 மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு. 3ல 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளுக்கு கேன்சல் பண்ணி என்ன கிடைச்சிருக்கு, 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன இருக்கு, இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பிராக்கெட் இருக்கு, இப்படி ஒரு பிராக்கெட் இருக்கு இல்லையா. அடுத்தது வந்துட்டு பாருங்க, இங்க 2 அப்படின்னு இருக்கு, பிளஸ் 6 அப்படின்னு இருக்கு, பிராக்கெட் மைனஸ் 9, இங்க ஒரு பிராக்கெட் பிளஸ் 5 அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. ஓகேவா? இப்படி தானே இருக்கு. அதை கேன்சல் பண்ணி தான் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த பிராக்கெட் அடுத்தது கேன்சல் பண்ணுங்க. இப்போ 6 பிளஸ் 2 அப்படின்னு இருக்கு, மைனஸ் இங்க பிராக்கெட்குள்ள 1 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மைனஸ் அப்படிங்கிறது 1 கூட மல்டிப்ளை ஆகும்போது என்னவா மாறிடும், -1 அப்படின்னு சொல்லி மாறிடும். அதுதான் இந்த ஸ்டெப்ல வந்திருக்கு. புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பார் அப்படிங்கறத கேன்சல் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ரூல் படி. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா அதுல கேன்சல் பண்ணி நம்மளுக்கு வெறும் 1 அப்படிங்கறதா கிடைச்சது. அந்த 1 அப்படிங்கறது கூட இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது செகண்ட் ஸ்டெப். அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த பிராக்கெட்டை செகண்ட் நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ என்ன இருக்கு, 6 பிளஸ் 2 மைனஸ் 1 அப்படின்னு இருக்கா. அப்ப 6ஐயும் 2ஐயும் வந்து கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8 அப்படின்னு கிடைக்கும். இங்க என்ன இருக்கு, -1 அப்படின்னு இருக்கு. 8ல 1 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஹோல் டேர்முக்கு பதிலா 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப எப்படி வரும், ஈக்குவல் டு 5 பிளஸ் அப்படிங்கிறது இருக்கு, 9, இங்க மைனஸ் அப்படியே தான் இருக்கு. அதனால இங்க மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது இந்த ஹோல் டேர்மை கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைச்சது, 7 அப்படின்னு கிடைச்சது. அதை போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத கேன்சல் பண்ணும். 9ல 7 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 2 அப்படின்னு கிடைக்கும். அதான் போட்டாச்சு. 5 நடுவில் பிளஸ் அப்படிங்கிறது இருக்கு. 5ஐயும் 2ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 7 அப்படிங்கிறத ஆன்சர். இது உங்களுக்கு புரியாத மாதிரி கூட இருக்கும். நான் சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக எப்படி வந்து ரூல் யூஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறத நான் வீடியோஸில் டீச் பண்ணி போட்டிருப்பேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பாருங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகே கைஸ், செகண்ட் சம் பாருங்க. இந்த செகண்ட் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லிடுறேன். ஓகேவா? எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துருந்தாலும் ஸ்கொயர் ரூட் தான், அல்லது ரூட் மட்டும் கொடுத்துருந்தாலும் ஸ்கொயர் ரூட் தான். அதை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி கியூப் ரூட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி பவர்ல 4 யூஸ் பண்ணி ரூட் கொடுத்துருந்தாங்கனாலும் இதை 1/4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சம்க்கு யூஸ் ஆகும். அதனால தான் நான் இந்த பாயிண்ட் வந்து சொல்றேன். ஓகேவா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் 8x³ இன்ட்டு 27x³ இன்ட்டு 64x³ மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி நம்மளுக்கு கியூப் ரூட் அல்லது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை 1/2 1/3 அப்படின்னு எழுதலாம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த கியூப் ரூட் அப்படிங்கிறத 1/3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இதுதான் ஹோல் டேர்மா கேன்சல் ஆகி 1/3 அப்படின்னு சொல்லி இந்த கியூப் ரூட்டுக்கு பதிலாக எழுதியிருக்கோம். உள்ள என்ன இருக்கு, 8x³ அப்படின்னு இருக்கு. அதை போட்டாச்சு. இன்ட்டு 27x³ இருந்துச்சு, இன்ட்டு 64x³ இருந்துச்சு. அந்த கியூப் ரூட்டுக்கு பதிலாக 1/3 எழுதிட்டோம். அவ்வளவுதான். ஓகேவா?
இப்போ பாருங்க அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 8x³ அப்படின்னு இருக்கு. இங்க எக்ஸுக்கு கியூப் இருக்கு இல்லையா, அப்ப அந்த 8யும் கியூப் வர மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஹோல் பவர்ல எழுதிக்கலாமா. அப்ப 8 எத்தனை டைம் பண்ண கியூப் வரும்னு பாருங்க. இப்ப 2² அப்படின்னா 4 வரும். அப்ப 2³ அப்படின்னா 8. 2 3 தர பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ 2³ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் பாருங்க, கியூப் அப்படின்னு சொல்லி இருக்கு, எக்ஸுக்கு ஒரு கியூப் இருக்கு. ஓகேவா, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்ட்டு 27x³ அப்படின்னு இருக்கு. அப்ப 27ஐ எப்படி கியூப்ல கொண்டு வரலான்னு பாருங்க. 3³ அப்படிங்கிறது 27, அதாவது 3 டைம் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 27 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3³ x³ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா. அடுத்தது பாருங்க 64 அப்படின்னு இருக்கு. 64 2 டைம் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 8 × 8 64 வரும். அப்ப எதை 3 டைம் கியூப் பண்ணா நம்மளுக்கு 64 கிடைக்கும்னு பாருங்க. 4 3 டைம் வந்து பெருக்கினீங்கன்னா 64 அப்படின்னு கிடைக்கும். 4 4s 16, 16 4s 64 அப்படின்னு வரும். அப்போ 64 அப்படிங்கறத 4³ அப்படின்னு சொல்லி எழுதலாமா. அப்போ பாருங்க இந்த இடத்துல என்னன்னு எழுதலாம், 64க்கு பதிலா 4³ அப்படின்னு சொல்லி எழுதுறேன். x³ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை எழுதியாச்சு. ஓகேவா. இப்போ இதுக்கு மேல ஹோல் பவர்ல என்ன இருக்கு, 1/3 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த டேர்ம். நாம இப்படி கேன்சல் பண்ணி எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பாருங்க. இப்போ இங்க 2³ x³ அப்படின்னு இருக்கு. அப்ப ரெண்டுக்குமே கியூப் அப்படிங்கிறது காமனா இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் காமனா எடுத்து எழுதிக்கலாமா, 2x the whole power cube அப்படின்னு. அடுத்தது பாருங்க 3³ x³ இருக்கு. ரெண்டுக்குமே கியூப் அப்படிங்கிறது காமனா இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 3x the whole power cube அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது 4³ x³ அப்படின்னு இருக்கு. ரெண்டுக்குமே கியூப் இருக்கு. அப்ப காமனா எப்படி எழுதிக்கலாம், 4x the whole power cube எழுதிக்கலாமா. மேல 1/3 அப்படிங்கிறது மல்டிப்ளைல இருக்கு. ஓகேவா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பாருங்க. இங்கேயும் கியூப் அப்படிங்கிறது காமனா இருக்கு, இங்கேயும் கியூப்ங்கிறது காமனா இருக்கு, இங்கேயும் கியூப் அப்படிங்கிறது காமனா இருக்கு. அப்போ இந்த 3 அப்படிங்கறத நம்ம காமனா வெளியே எடுக்கும் போது இங்க மல்டிப்ளைல வந்துரும். அதாவது இங்க 1/3 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 1/3 கூட இந்த 3 காமனா வெளியே எடுக்கும் போது மல்டிப்ளைல இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். அப்போ இந்த ஸ்டெப் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா 1/3 × 3 அப்படிங்கிறது 3/3 அப்படின்னு வரும். அதுதான் இங்க எடுத்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா. அடுத்தது என்ன ஆகும், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிருச்சு. இங்க பாருங்க இந்த கியூப் அப்படிங்கிறது 3க்குமே காமனா இருந்துச்சு, அதனால நம்ம அதை வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம். அப்ப மல்டிப்ளைல 1/3 × 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3/3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 3க்கு 3 கேன்சல் ஆகிருச்சு. அப்ப இந்த 3 போன உடனே உள்ள என்னென்ன இருக்கு, 2x × 3x × 4x அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுதான் இந்த ஸ்டெப். ஓகேவா. இப்ப வந்துட்டு பாருங்க, இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாதா, எல்லாமே கேன்சல் ஆகிருச்சு. இப்ப ஃபுல்லா உள்ள மல்டிப்ளைல தான் இருக்கு. அப்ப என்ன வரும், 2 × 3 அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 3s 6, 6 × 4 என்ன 24. அப்ப 24 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அதே மாதிரி மல்டிப்ளைல இருக்கும்போது இந்த x அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஓகேவா. அப்ப என்ன இருக்கு, x 3x இருக்கு. அப்ப x³ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. அப்ப 24x³ அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். அப்ப ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே கைஸ், தேர்ட் சம் பாருங்க. 1, 144, 16, 25, 49, 81, 121, 36, 65 என்பதில் பொருந்தாத எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ல பாருங்க, இங்க கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ல இருக்க நம்பரை தான் கொடுத்துட்டு எது பொருந்தாத இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதை பார்த்த உடனேவே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1 அப்படிங்கறதையும் பாருங்க, 144, 16, 25 இது எல்லாமே பாருங்களேன். இப்போ 1க்கு நீங்க ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி 144ங்கிறது எதோட ஸ்கொயர், 12ஓட ஸ்கொயர், 12 × 12 144 கிடைக்குமா. அதே மாதிரி 16 பாருங்க, 4 ஸ்கொயர் எடுத்தா 16 கிடைக்கும். 25 பாருங்க, 5 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 25 அப்படின்னு கிடைக்கும். 49 7 ஸ்கொயர் எடுத்தா, அதுதான் இங்க எடுத்து போட்டிருக்கு பாருங்க. 1 ஸ்கொயர் எடுத்தா அதே தான் வரும். அடுத்தது 12 ஸ்கொயருங்கிறதா 144, 4 ஸ்கொயருங்கிறதா 16, 5 ஸ்கொயருங்கிறதா 25, 7 ஸ்கொயருங்கிறதா 49, 9 ஸ்கொயருங்கிறது 81, 11 ஸ்கொயருங்கிறது 126, 6 ஸ்கொயருங்கிறது 36. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, எல்லா நம்பருக்குமே வந்து ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குன்னு தெரியுது. இப்போ அடுத்தது லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 65க்கு எதாச்சும் ஸ்கொயர் வேல்யூ இருக்கா, கிடையாது. 8 ஸ்கொயர் பண்ணா 64 தான் கிடைக்குமே தவிர நம்மளுக்கு 65 அப்படிங்கிற வேல்யூ ஸ்கொயருக்கு கிடையாது. அப்போ இந்த ஸ்கொயர் வேல்யூ எடுத்து பார்க்கும்போது இந்த 65 அப்படிங்கறதான் பொருந்தாத இருக்கு. ஓகேவா. இது கொஞ்சம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான்.
அப்போ இதுக்கு தான் வர்க்கம் அப்படிங்கிறது கிடையாது, இதுதான் பொருந்தாத இருக்கு. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி மெத்தட்ஸ் நான் டீச் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வந்து நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே கைஸ், 4வது சம் பாருங்க. 240 விட 15% குறைவான எண்ணானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 204, 206, 203, 205 சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது சதவீதத்துக்கான கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்திருந்தாலே, அதாவது 240 விட 15% குறைவான எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 15% என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ வந்துட்டு பாருங்க, 240 விட 15% குறைவான எண் அப்படின்னா அப்ப 240ங்கிறது என்னது? 100%. ஓகேவா? அப்ப 240 அப்படிங்கறது 100% எடுத்துக்கிட்டாச்சு. அப்போ இது 100%னா இதை விட 15% குறைவானதானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 100ல 15 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 85%. அப்போ இந்த 85%க்கு எந்த எண் கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த 85% அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். 240ல 85% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க, 240 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்கு? 85%னா டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடலாமா? போட்டு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 204 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இதை இந்த மெத்தட்லயும் நம்ம போடலாம். இப்போ நம்மளுக்கு 15% குறைவானதா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 15%, அந்த 240 அப்படிங்கறத 100% அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க பெர்சன்டேஜ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது இங்க வேல்யூ அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது 15% குறைவானனா 100ல 15 போயிடுச்சுன்னா என்னது? 85. இதுதான் நம்மள என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 100x, இந்த பக்கம் என்ன இருக்கு? 85 இன்ட்டு 240 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்மளுக்கு தேவை என்ன? இந்த எக்ஸோட வேல்யூ தான். அப்ப எக்ஸ் இந்த பக்கமே வச்சுக்கிட்டு அப்ப எப்படி வரும்? 85 இன்ட்டு 240 அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ டிவைடட் பை என்னன்னு கிடைக்கும்? 100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். இப்போ 5வது வாய்ப்பால் அடிக்கலாமா? 2 5 10. இப்போ 1 5 5, மீதம் 3 அப்படின்னு இருக்கும். 7 5 35 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகுது. அடுத்தது பாருங்க, 1 2 2, 1 2 2, 2 2 4 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகுதா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 17 இன்ட்டு 12 கிடைச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 204 அப்படின்னு கிடைக்கும். இப்படியும் போடலாம். அல்லது நம்மளுக்கு 15% குறைவானனா என்ன? 100ல 15 போச்சுன்னா 85. அப்போ அந்த 85% அப்படிங்கிறது 240ல என்னன்னு கண்டுபிடிச்சும் நம்ம போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன மெத்தட்ல போட்டீங்கன்னா போட்டுடலாம். ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தட்ல எது போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே கைஸ், ஃபைனல் சம் பாருங்க. 5th சம். ஏ என்பவர் ஒரு வேலையின் 4இல் ஒரு பகுதியை 20 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேளையில் 4இல் 3 பகுதியை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரே வேலை தான் ஏ அப்படிங்கிற ஒரு இதை செய்யறாரு. 4 ஒரு பகுதி வேலையை 20 நாட்கள்ல செய்யறாரு. ரொம்ப ஈஸி தான், கவனிங்க. இப்ப வந்துட்டு பாருங்க, டோட்டலா எவ்வளவு பகுதி இருக்கு? 4 பகுதி இருக்கு. அதுல ஒரு பகுதி எத்தனை நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு? 20 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 4ல 3 பகுதி. ஆல்ரெடி ஒரு பகுதி அப்படிங்கிறது போயிருச்சு, 20 நாட்கள்ல செய்யறாரு. மீதம் எவ்வளவு இருக்கு? 3 பகுதி இருக்கு. 4 பகுதியில 3 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்த வேலையை எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பாரு? அதாவது அதான் கேட்டிருக்காங்க, ஏ எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பாரு? 4ல ஒரு பகுதி 20 நாட்கள்ல செய்யறாருன்னா மீதம் இருக்கக்கூடிய 3 பகுதியை எத்தனை நாள்ல செய்வார்னா என்ன பண்ணும்? இந்த 20 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 3 20 என்ன? 60 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாரு. திரும்ப கவனிங்க, டோட்டலா ஒரு வேலை அப்படிங்கிறது 4 பகுதி இருக்கு. அதுல ஒரு பகுதி வேலையை ஏ அப்படிங்கிற ஒரு 20 நாட்கள்ல முடிக்கிறாரு. அப்ப மீதம் எவ்வளவு இருக்கு? 4ல 1 போயிடுச்சுன்னா 3. அந்த 3 பகுதியை எத்தனை நாட்கள்ல முடிப்பாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு கொஸ்டின். ஒரு பகுதி வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறாருன்னா 3 பகுதி வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாருன்னா என்ன பண்ணும்? அந்த இன்ட்டு 20. நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 60 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அதேதான், ஒரு பகுதி வேலையை முடிக்க 20 நாட்கள் ஆகுது அப்படின்னா 3 பகுதி வேலையை முடிக்கிறதுக்கு 3 × 60, 60 நாட்கள் ஆகுது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, 60 நாட்கள். இதுதான் இதுக்கான ஆன்சர்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி வீடியோ 1 வீடியோ 2க்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷனுக்கான ரூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணி போடணும்னு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னாலும் ஜாயின் ஆகிக்கோங்க. குரூப் 2 குரூப் TA அண்ட் 4க்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்மே போய்கிட்டு இருக்கு. அதுக்கான டெலிகிராம் சேனல் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.